ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயிலேருந்து கிளம்பி வந்த விளாக் ஆல்ரெடி நான் போட்டு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் லக்கேஜ் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகணும், சென்னையில் எப்படி, அதுக்கப்புறம் நைட்டு பஸ் ஏறணும், இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பெட்டி பிரிக்க போகிறேன். மெயினாக என்னோடய தம்பி பிள்ளைகளோட ரியாக்ஷன், சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வீடியோ பர்பஸாக எடுக்கணும், காமிக்கணும் அப்படிலாம் இல்லை. திடீர்னு என்னோட தம்பி பசங்களாம் க்யூட்டாக பேச ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே, இதை கொஞ்சம் கட் பண்ணி காமிப்போம்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி கிளிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். நான் ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து ஆயிஷா வந்து ரொம்ப லேட் நைட் வந்து நானும் அவளும் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் டின்னர்லாம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ என் வீட்டுக்கு போகிற, நாங்கள் இல்லையே, இல்லைன்னா நானும் உன் கூட சேர்ந்து வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பல கான்வர்சேஷனுக்கு அப்புறமா என்னை அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சா. பேபி மாதிரி நகட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுது எரும மாடு. ஏன்னா ஊரில் பண்ண நகட்ஸ் சாப்பிட முடியாது, கலால் இல்லை. அவன் வந்து இது 3வது நகட்ஸ், நான் 2வது நகட்ஸ். பச்சை போய் நம்பாதீங்க. நான் சொல்றத ஏன் ஃபாலோவர்ஸ் நம்புவாங்க? நீ சொல்ற உன் ஃபேஸ் கட்டே காமிச்சு கொடுத்த, நீ உண்மை சொல்றியா போய் சொல்றேன்? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். பாவம் சமைச்சிருக்கேன். பாவம் பாருங்க, என் ஃப்ரெண்டு பயங்கர டயர்டா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கேன். 3 நாள் ஆகும் இந்த உசுறு வந்து திருப்பி இதாகிறதுக்கு. உனக்கு வெனஸ்டே தான் இனி அடுத்தது. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு, எதுக்காக வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு சின்னதாக பார்த்துக்கட்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். போயிட்டு வரேங்க. நானும் பின்னாடியே டிக்கெட் போட்டு கிளம்ப போகிறேன். மக்களே, நான் போகிற பிளான் இருக்குது. பட் இன்னும் எனக்கு டிக்கெட் வராததுனால இந்த எரும மாடு என்னை பயங்கரமாக கடுப்பேற்றி வெறுப்பேற்றிட்டு இருக்கு. அது நான் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? அது என்ன, அதுவும் ஐஷாவை வெறுப்பேற்றுறதுல இந்த மேடம் பிஹெச்டியே முடிச்சிருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெறுப்பேற்றி அவங்க வந்து வெறுப்பாக நடிக்கிறாங்கல்ல, அதை பார்க்குறதுல அப்படியே பரம ஆனந்தம். நானும் எவ்வளோதான் நடிக்கிறது வலிக்காத மாதிரியே. நாளை கழிச்சு நான் எங்கே போகிறேன் தெரியுமா? சொல்லாத, எனக்கு வேண்டாம். நீ ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் சொல்லிக்கோ. அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை லஞ்ச் அவங்க வீட்டில் தான். ஆயிஷா வீட்டுக்கு நல்லா அப்படி சாப்பிட்றோம். அப்போ வீடியோ கால் அவளுக்கு போடுறோம். அவள் எடுக்கிற வரையும் வீடியோ கால் போடுறோம். நான் எடுக்கவே போகிறதில்ல. எடுப்பேன். நான் நாளைக்கு ஆப்சண்ட். எடுக்கணும். பாய். நான் எத்தனையோ டைம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்க, அந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் உட்காரமா இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா பொழுதுன்னுக்கு நமக்கு இங்கேயே சீட்டு கிடைக்குதுன்னு. நான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு அந்த மாதிரி ஒரு சீட் கிடைக்கலன்னு சொல்ல ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு யூடியூபராக ஒரு விளாகராக மாறினதுக்கப்புறம் நமக்கு ஒரு விண்டோ சீட் கிடைக்கல, டேக் ஆஃப் லேண்டிங்லாம் ப்ராப்பராக நம்மளால் எடுக்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அப்படி தான் இருந்தது. எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா உட்காந்துருந்தாங்க. அந்த அண்ணாட்ட கொடுத்து லேண்டிங்கும் டேக் ஆஃபும் இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். நான் என்னோட சொந்த ஊர் தேனி பெரியகுளம், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் வந்து கூடலூர். ரெண்டுமே ரொம்ப கூலான ஊர். ஆனால் சென்னை வந்து என்னோட மனசில் எப்படி இருக்குன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து போக முடியாத ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் பதிஞ்சிருக்கு. பெருசாக நாங்கள் போனதும் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊர் சைடு தேனியிலேருந்து சென்னைக்கு போகிறது அப்படின்றதுலாம் பெரிய அபூர்வம் தான். அது எப்படா நடக்கும் நம்ம லைஃப்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். சென்னை சிட்டி வந்து நைட் டைமை விட டே டைம்ல லேண்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும், அப்புறம் கடலுக்குள்ள அப்படியே வளைஞ்சு வந்து மறுபடியும் சிட்டிக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் துபாய், அபுதாபிலாம் அப்படி இல்லை. நீங்கள் பார்த்துருக்க ஐகானிக் பில்டிங்ஸ் எல்லாமே பகலில் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டில் ஃபுல்லாக அப்படி இப்படி ஸ்டார் மாதிரி அப்படியே மின்னுன்னு பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். எல்லாரும் ஃப்ளைட்லேருந்து காலி ஆனதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக தான் வந்து பொறுமையாக இருக்கிறதுல ரொம்ப லேட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த மாதிரி பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுலாம் எல்லாமே வந்துடும். கடைசியாக 1-2 நல்லா சக்கையாக மாட்டிக்கிறோம். அவ்வளோ பேர் லக்கேஜை தேடி கண்டுபிடிச்சி ட்ராலியில் தள்ளிட்டு வர அளவுக்கு பொறுமை இல்லை, உடம்புல மெயினாக தாகத்தில். ஹெல்ப்புக்கு ஒரு நாள் புக் பண்ணியாச்சு. லக்கேஜ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறது முதல் கொண்டு வெளியே கொண்டு வந்து எனக்கு காரில் சேஃபாக ஏற்றி வரவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எப்போ சென்னைக்கு வந்தாலும் உடனே எங்கள் ஊருக்கு கிளம்ப முடியாது, பஸ் இருக்கணும். அதனால் நைட் ஃபுல்லாக ஹோட்டலில் ஸ்டே பண்ணிடுவோம். நாங்கள் ஒரு 4 to 5 hours நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இப்போ ஆயிஷா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பொதுவாகவே எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா, வாப்பா, தங்கச்சி பிள்ளைங்க, சாட்சி இப்படி எல்லாத்தையும் பார்க்க போகிறோன்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வாரமாக பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆயிஷா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. ஆனால் எப்போ சென்னைக்கு வந்தாலும் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டைம் ஒரு ஃபுல் டே இருந்துச்சு. சம்டைம்ஸ்லாம் டைமே இருக்காது. சாயங்காலம் வந்து நைட் 8 மணிக்கு பஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். சரியாக தூக்கம் இல்லை, பயங்கர டயர்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட என்னவோ தெரியல, பயங்கர ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்காக நிறைய சமைச்சிருந்தாங்க. கீ ரைஸ், கலரி கறி, பருப்பு, அதோட
அதாவது பிள்ளைங்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி சமைச்சிருந்தாங்க. மெயினாக ட்ராவல் பண்ணி தூக்கம் இல்லாதனால நிறைய நம்மளால சாப்பிடவே முடிய மாட்டேது. பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது, நமக்காக நிறையா சமைச்சு வச்சுருக்காங்களேன்னு மனசு கஷ்டமாக தான் இருக்குது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னவோ தெரில உள்ளே இறங்கவே மாட்டேதுப்பா. ஓகே எல்லாத்தையும் வச்சுட்டாங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயினா திடீர்னு ஹலிமா என்ன பண்ணா ஒரு பிளேட்டை கொண்டு வந்து உள்ளே வைக்கும். இப்படி திருப்பி சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு போய் திருப்பி ஏதாவது கொண்டு வந்து உள்ளே வைக்கும். இப்படியே தான் ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக ஃபீர்னி அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை டெக்கரேஷன் பாருங்களேன், பார்க்கறதுக்கு பூ மாதிரி இருக்குல்ல, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ணனுக்கும் ஆயிஷாக்கும் கொஞ்ச நேரம் வீடியோ கால் போட்டு நல்லா வெறுப்பேத்தியாச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு டைம் பெருசாக இல்லை, அப்படியே ஃபேமிலி எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கலாம், ஆசையாக தான் இருந்துச்சு. டைம் இல்லை, அதுக்காக கொண்டு போன கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, ஃபீல் குட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கேவும். ஃபேமிலி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கேப் புக் பண்ணி அங்கேருந்து டேரெக்டாக மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் ரீபேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணதானே மறுபடியும் என்ன ரீபேக் அப்படின்னு கேட்டால் நான் கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு போயிருந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மேலே ஒரு கிஃப்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு, என்னோட அம்மாவுக்கு, அத்தாவுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வச்சிருந்தாங்கப்பா. போனது 2 கைனா வரும்போது 4 கை அளவுக்கு கிஃப்ட் கொண்டு வந்தேன் நான். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நினைக்கிறேன் அந்த கிளிப்ஸ்லாம் நான் ஏன் எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2-3 நாளாக மண்டை குழம்பு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா தூங்கி ரெஸ்ட் எடுப்போன்ற மாதிரி. இதில் மெயினான விஷயம் என்னன்னா சென்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. பேரை கேட்டு டாக்ஸி புக் பண்ணி அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். நான் எப்போவுமே கீழம்பக்கமா இல்லை கேளம்பக்கமான்னு தெரியல ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. அங்கே தான் போய் பஸ் ஏறுவேன். ஆனால் இந்த டைம் வந்து பெருங்குளத்தூரில் நின்று பஸ் ஏறியாச்சு. நான் அது பக்கத்தில் தான் என்னோட ஹோட்டல் இருந்துச்சு. இங்கே அவைலபிளாக இருக்கா, ஸ்டாப் இருக்கான்னு கேட்டு இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அங்கேயே புக் பண்ணியாச்சு. பஸ் வரதுக்கு 20 மினிட்ஸ் லேட்டு. ஆனால் இந்த மாதிரி ஏறி படுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியே வந்துச்சு. அப்படியே நாளை காலை ஊருக்கு போயிடுவேண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரை அலைச்சல், பயங்கரமான அலைச்சல். 11ஆம் தேதி நைட் எனக்கு ஃப்ளைட்டு, 12ஆம் தேதி காலையில் லேண்ட் ஆகிறேன், 12ஆம் தேதி நைட்டு வந்து மறுபடியும் அகைன் பஸ் எடுக்கிறேன், 13ஆம் தேதி தான் நான் வந்து வீட்டுக்கே போய் சேர்றேன். என்னோட டிராவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்காக இருக்குன்னு. இப்போன்னு இல்லைங்க, எப்போ சென்னைக்கு நான் ஃப்ளைட்டில் புக் பண்ணி வந்தாலும் இப்படி தான். மதுரைக்கு ஸ்பைஸ் ஜெட் இருக்கு, இப்போ வந்து வார் சம்மந்தமாக இருக்கு இல்லையா, அதனால ஸ்பைஸ் ஜெட் ஒர்க் ஆகிறது இல்லை. அப்படியே ஒர்க் ஆனாலும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃப்ளைட் டிக்கெட். இந்த டப்பா ஃப்ளைட்டுக்கு எதுக்காக நம்ம இவ்வளோ காசு கொடுத்து போகணும் அப்படின்றக்காக எமிரேட்ஸ்லேயே புக் பண்ணிட்டு வந்துடுது மோஸ்ட்லி. இந்த மாதிரி ஸ்லீப்பரில் படுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணை பொத்துற அளவுக்கு என்ன பண்ணுவேன்னா வேடிக்கை பார்த்துட்டே வரேன். அப்போ என்ன அறியாமல் எப்போ தூங்குறேனோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour தூங்குறது தான். ஆனால் அது முடியும் எப்படியா வேடிக்கை பார்த்துட்டே தான் நான் வருவேன். சின்ன பிள்ளைல எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி தான் பார்த்துட்டு வருவேன். டீக்காலம் 4:30 மணிக்கு பெரியகுளம் வந்தோம். உனக்கு வாங்கிட்டு வரேன். நீ காசு கொடுத்த? நீ காசு கொடுத்தியா? இல்லை நீ ஃபோன் பண்ணி எனக்கு தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னியா? சொல்லல. இது வாங்கி மட்டும் எடுத்து கொண்டு வர. நீ போ அங்கிட்டு. இவளுக்கு வாங்கியிருக்கேன், ஹசனாக்கு வாங்கியிருக்கேன். இப்படி கத்துறேன்னு சுத்தம் உனக்கு கிடையாது. அப்ப அமைதியா உட்கார சாப்பிட்டு தரேன். அப்படியே உட்காந்துருவேன். உனக்கு ஒரே அட்டைப்பட்டி படிக்கிற முடியும் என் கையில. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஹனா ஹம்சா, இவங்க 2 பேருமே ட்விங்ஸ், என்னோட தம்பி பசங்க. ஆனால் எது சொன்னாலும் கேட்க மாட்டான், அவ்வளோ ஒரு ஆராத்து பிடிச்சவன். இந்த அட்டைப்பெட்டி பிரிக்கிற வரையும் தான் நான் சொல்கிறத கேட்பான். எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. உட்காரானா உட்காருவான், எந்திரிப்பானா எந்திரிப்பான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்ய மாட்டான். என்னோட தம்பி பசங்க என் பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அது பேர் ஹனா, ப்ளூ ஷர்ட் பார்த்து ஹம்சா, ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அது பேர் ஹசனா. மொத்தம் வந்து என் தம்பிக்கு 3 பசங்க. அடியில் உல்டா பிரிச்சிருக்கோம். ஆமா, கரெக்டாக பிரிச்சிருக்கோம். இல்லை கரெக்டு தான். இந்த போட்டுக்கலாம். அம்மா 15 கிலோ போட்டுக்கல. இதெல்லாம் உங்க அத்தா வந்து போரு, நான் சொல்றேன். இது வந்து உங்க அத்தா வந்து உங்க டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்க மூக்கு துடைப்பீங்களா, மூக்கு துணி அது கொடுத்துட்டு இருக்காங்க உங்க அத்தா. This is perfect. அத்தா அம்மா, ஹம்சா அடிக்கடி நிறைய பேசிட்டே இருக்கான்ல, இந்த தைலத்தை வந்து வாயில வச்சு விட்டோம்னா பேச மாட்டாங்க, வாய் ஒட்டிக்கிறோம். இதை எடுத்து ஒரே ஒரு டிராப் போட்டு அதை வச்சா தான் வாயை ஒட்டிக்கிருமா. ஹம்சா பேச மாட்டானா, ஒட்டி விட்டுருமா. நீங்க ஷேர் பண்ணிக்கணும், புரியுதா? பென்சில், கலர் பென்சில் பொறு, நீ ஷேர் பண்ணுவாங்கன்னா கூட ஷேர் பண்ணு. எல்லாமே எனக்கு மட்டும் தான் பொறு. ஷேர் ஒரு நிமிஷம் பொறு. ஷேர் பண்ணிப்பியா? நீ ஷேர் நீ ஷேர் பண்ணிப்பியா? கை கொடு மாமி. கை கொடு. நீ ஷேர் பண்ணிப்பியா? சரி, இதோ திறக்காத. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயமே இல்லை. 2 நாள்ல காண போட்டு உடச்சு விட்டுருவாங்க. அட்டைப்பெட்டி பிரிச்சு எடுத்து கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அதை நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களா? ஹாப்பியா இருக்காங்க பாத்தீங்களா? பெரிய பென்சில் உடைஞ்சிருச்சா? நீ எப்ப ஸ்கூலுக்கு போற?
பொறுமா என்ன சொன்னா உங்க பெரிய பென்சில் உடம்பு போச்சா? சரி இதை வச்சுக்க, அண்ணன்ட்ட கொடுத்துறாத. ஹம்சா ஓபன் பண்ண சும்மா பார்த்துட்டு வச்சிரு. அவ்வளவுதான் ஹம்சா, முடிஞ்சிருச்சு. இப்பதான் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லி தானே கொடுத்து. அவ்வளவு மத்தது எல்லாமே இங்க வீட்டுக்கு. ஓகே அத்தா இந்தாங்க, நீ குங்குமப்பூ பாக்க, குங்குமப்பூ கேட்டீங்கல்ல, குங்குமப்பூ ஏதோ கலக்கி குடிச்சா நல்லா இருக்குனீங்கல்ல உங்களுக்காக. இந்தாங்க. ஓகே உடஞ்சிருச்சா? இது ஒட்டி இருந்துச்சு, இது வந்துருச்சு போல. நம்ம எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருப்போம். அது ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்கவும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் மெக்காடமியா நட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி பசங்களுக்கு, அம்மாவுக்கு, அத்தாவுக்கு, தம்பி ஒய்ஃப்க்கு, அதுக்கப்புறம் வந்து என்னோட மாமா பசங்களுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். ஒரு விஷயம் தாங்க, நம்ம எவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு போனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு பத்தவே பத்தாது. ஏன் அத்தை பக்கல் வேணும்? ஏமா பாத்திரம் நீ கழுவுறேன்னு ஏமா சொல்ற? இனிமே அவன் கழுவுங்க. இந்த நீ போய் கழுவுப்போம். அம்மாட்ட கொடு. நான் ஏன் கழுவு போறேன்? போறான்ட்டு இந்த ட்ரெஸ் யாருக்கு? ஹசனா இருக்கு. நல்லா இருக்கா? இங்க வா. வச்சு பார்க்கலாங்க. வா ஹம்சா, வாயை மூடே ஹம்சா. எங்க நல்ல கரெக்டா வாங்கியிருக்கேன் நான். தள்ளிக்க அட்டைப்பட்டி மறைச்சிருச்சு, அவ்வளவு ஹைட்ல இருக்குது. கரெக்டா இருக்குது. சூப்பர்ல. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? மரியம் வருஷம் நீ என்ன பண்ணுவ? தடவுவியா? தடவு மாமலை. தடவி 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 நல்லா இருக்கு மாமலை. தடவு மாமலை. சரி தடவி. போதும் மாத்தா. பெருசா வாங்கிட்டு வந்துட்டேன். வாடா நீ போட்டுக்கு சின்ன சொல்லிட்டா. எங்க 3 பேருக்கு ப்ளூ கலர். வா நீ கோவப்பட்டு போனா உனக்கு யாரும் வாங்கிடுவா? கரெக்டா தான் இன் பண்ணா சரியா போய். இன் பண்ணா சரி. நீ குட்டை பையனா இருக்க, நான் என்ன செய்வேன்? இல்ல நீ குட்டையா இருக்கடா. சமீராவுக்கு 1 வயசுல வாங்கி 5 வயசுல ஓட்டோம்ல. ஏமா உன் பேரன் குட்டையா இருக்க, நான் பொறுப்பு இல்ல. எல்லாம் சொல்லாத. யாருக்கு பாரு, இது ரெண்டு ஒண்ணா தான் ட்விங்ஸ் பிறந்துச்சு. இது ஹைட் பாரு, ஓ ஹைட் பாரு. அப்ப மிஸ்டேக் ஏன் மேல இல்ல, ஓ மேல மிஸ்டேக். அப்ப வளர்ந்த பிறகு ட்ரெஸ் வாங்கி போட்டோம். இந்த அப்படி வாங்கிக்கமா பிஸ்மில்லா. இப்பதான் ஆனா வெறும் டவுஸ் அட்டை மட்டுமா? ஆமா மேல போச்சு. பேண்ட் வாங்க எடுக்கிறது டைம் இல்ல. பொறு இந்தா ஹனா உனக்கு பிடிச்சிருக்கா? ஹனா வச்சு பாரு. கரெக்டா இருக்கு ஹனா. உனக்கும் ஹசனாவுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ். அப்ப அவனுக்கு வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ். 3 பேர் ஒண்ணா போட்டு போட்டோ எடுத்துறாங்க. இந்த Dress பிடிச்சு நில்லு. சமீரா சாபிஷா வாங்கி. இந்த Dress பிடிச்சு இப்படி புடி. இங்க பாரு, 2 பேரும் இல்ல. நைஸ், அழகா இருக்கு. நான் பொசு தான் வாங்கிடலாம்னு நினைச்சேன். அது போடவே மாட்டேதுங்கல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஹாப்பியா நீ? ஹாப்பியா? அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த திங்ஸ்லாம் நம்ம கையாலே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் பிரித்து எடுத்து கொடுக்குறதுல ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் தான் சவுதிக்கு போயிட்டு வரும்போது நாங்களாம் அப்படி தான் ஆர்வமாக உட்காந்துருப்போம். அவங்க கையால் பிரித்து எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இருக்கும். பல வருஷம் கழிச்சு எங்கள் அத்தா அங்கே உட்காந்துருக்காங்க. நான் வாங்கின திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறேன் நினைக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவாக தான் ஒவ்வொரு டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல நிறைய வீடியோஸ்லாம் வரும். இனி அடுத்து கொஞ்ச நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியா vlogs தான் போடுறேன். ஆனால் எனக்கு என்ன எடுக்கிறது எனக்கே தெரியல. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இங்கே அங்கே ஃபங்க்ஷன் போகிறது அப்படி போகிறதுன்னு இருக்குது. அதனால் நிறையா இதை வந்து ஆக்சுவலாக எடுக்கவே மறந்துடுறேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன், அடடா எடுக்காம விட்டமே, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சுன்னு அப்புறம் தான் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி நிறையா ஒரு 4-5 நாள் அப்படியே விட்டுட்டேன். நான் வீடியோ எடுக்கிற மூடுக்கே இல்லை. ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபீல் குட்டான வீடியோஸு, ஷார்ட்ஸாக இருக்கட்டும், vlogsஆக இருக்கட்டும், நிறைய நம்ம சேனலில் வரும்.
என்கிட்ட யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, எதை பற்றி துபாயை பற்றி இருக்காலும் சரி, எதை பற்றினாலும் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னொரு நல்ல விலாகில், ஃபீல் குட்டான விலாகில் மீட் பண்ணலாமா? பாய்.